ஹலோ கைஸ், நம்ம போன வீடியோவில் கேட்டிருந்தோம் எந்த மாதிரி மீன் விடலாம் சொல்லி கேட்டிருந்தோம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். அதுக்கு மேலே எனக்கு கப்பி தான் சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்து ஒரு லைவ் பிளான்ட் செட்டப் மாதிரி பண்ண போகிறோம் செடியெலாம் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு களிமண் போட்டிருக்கோம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செம்மண் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் யோசிப்பீங்க தண்ணி ஊற்றினா தண்ணி கலங்கின்னு யோசிப்பீங்க. அதுக்காக நம்ம வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆத்து மண் போட போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஆத்து மண். இந்த மண்ணை பார்த்தீங்கன்னா வந்து மேலே நல்லா ஒன்று போல் தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே தண்ணி அப்படியே ஊற்றினாலும் தண்ணி கலங்க தான் செய்யும். ஸோ தட் வந்து நம்ம ஒரு கவர் வச்சு தண்ணி ஊற்றணும். பார்த்தவங்களுக்கு இந்த மாதிரி மீன் வாங்குற கவர் இருக்கும், அந்த கவரை வச்சு நீங்கள் பொறுமையாக தண்ணி விடுங்க. தண்ணி விட்டதுக்கப்புறம் நிறச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அது கப்பி தான் விட போகிறோம். கப்பி குட்டிலாம் காப்பாற்றுறதுக்காக நிறைய செட்டப் பண்ண போகிறோம். ஸோ வந்து லைவ் பிளான்ஸில் எதனா பிளான் வைக்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணிலாம் விட்டாச்சு. தண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம ஷாக்கு. ஃபுல் வீடியோ பாருங்கள். தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஏதோ கருப்பு கலரில் பார்த்தா டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை நம்ம நெட் வச்சு பொறுமையாக எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் செட்டில் அவுட்டாச்சு. தண்ணியாக செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிளான்ஸில் ஊன ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு பொறுமையாக அந்த டஸ்ட்டில் எடுத்தோம். ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அது பிளாக் கலரில் மண்ணிலேருந்து வந்திருக்கு. அது எப்படி வந்துச்சுன்னு தெரில, பட் இருந்தாலும் ஈஸியாக அது போயிடும், பிரச்சனை இல்லை. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா அப்படி பிளாக் கலரில் பொறுமையாக எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட் பிளான்ஸ் ஊனி வச்சோம். கொஞ்சம் வேலிஷ் நேரம் கொஞ்சம் ரெட் கலர் பிளான்ட் ஊனி வச்சோம். அதுக்கப்புறமா நம்ம டேங்கே ஃபுல்லாக செட் பண்ணலாம் சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லக்கி பேம்பு வச்சுருந்தோம். உள்ள கிளாஸ் டேங்கை ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு கேஸ். அதில் உள்ள ஃபிஷ் வந்து இதில் விட்டுருக்கோம். அந்த கிளாஸ் டேங்கில் வந்து புதுசாக ஒரு செட்டப் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்கு. அந்த வீடியோ கண்டிப்பாக போடுறேன், பார்த்து தெரியுது. அப்புறம் குப்பை வச்சிருக்கோம். ஆல்சோ அமேசான் ஸ்வாட் இருக்குது. ஆல்சோ நம்ம ஜாவா மாஸ் வந்து நிறையாவே இருக்குது. ஜாவா மாஸ் வேணால் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றா சேல் பண்ணிடலாம். ஜாவா மாஸ் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள். ரொம்பவே சீப்பான ப்ரைஸ் கொடுக்கலாம். ஒரு 50 ருபீஸ்க்கே கொடுக்கலாம் ஜாவா மாஸ்லாம். நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்க் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ எல்லாரும் சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்கலாம், அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஆல்சோ ஜாவா மாஸ் வேணால் கண்டிப்பாக இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் கைஸ். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரிட்ஜ் டேங்கில் பார்த்தீங்கன்னா புது பிளான்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து அடுத்த வீடியோ போடுறேங்க கைஸ். ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை கைஸ், see you in the next video.